ராஜேஷ் பேசுகிறேங்க. இது சேலம் பைபாஸ் ரோட்டில் கரூரில் இருக்கக்கூடிய கடைங்க. வனிதா ஈனூரோட்டி ஏஜென்சி சேலம் பைபாஸ் ரோட். கேளுங்க பேசுகிறேன். வணக்கம் சார். கொஸ்டின் கேள்வி கேளுங்க. வண்டி எடுக்கணும். என்ன மாடல்? இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கமர்ஷியல் மாடலுங்க. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கு யூஸ் பண்ணுறாங்க. பியூர்லி கமர்ஷியல். இதில் முன்னாடியும் பேஸ்கெட் வச்சுருக்காங்க, பேக் சைடும் ஒரு பேஸ்கெட் இருக்குது. இது ஓப்பன் பேஸ்கெட், இது க்ளோஸ் பேஸ்கெட்டுங்க. வண்டி எத்தனை கிலோமீட்டர்? வண்டி கிட்டத்தட்ட 140 கிலோமீட்டர் போகக்கூடிய ரேஞ்சில் உள்ள வண்டி. 72 வோல்ட் உள்ள பேட்டரி, 42 AH பேட்டரி. 140 கிலோமீட்டர் அசண்டாக போகிறோம். வண்டியில் 10 கலர் இருக்குங்க. 10 கலர். ஆமாங்க, டிஸ்பிளேவில் பேட்டரி மானிட்டர் தெரியுங்க, ஸ்பீட் தெரியும், கிலோமீட்டர் தெரியுங்க, குமுலேட்டிவ் கிலோமீட்டர் ரீடிங் தெரியும், வண்டியோட ஸ்பீடு காட்டுங்க, இண்டிகேட்டர் தான். இண்டிகேட்டர் ஐடியா வண்டியில் பிக்கப் நல்லா இருக்குங்க. 60 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த வண்டி வேகம் போகுங்க. ரீசேஷன் மாடலையும் கொடுக்குறாங்க, இதுலேயே நான் ரீசேஷன் மாடலும் வண்டி கொடுக்குறாங்க. 60 கிலோமீட்டர் டாப் ஸ்பீடு, மினிமம் ஸ்பீடுங்கிறது 40 கிலோமீட்டர். வண்டி செட்டிங்கில் நல்லாவே ஓடலாம், லாங்லேயும் ஓடிட்டு போகலாங்க. ஒரு முறை ஃபுல் சார்ஜ் பண்ணால் 72 வோல்ட் பேட்டரி 140 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணுறோம். அதாவது சார்ஜ் பார்த்தீங்கன்னா 5:30 மணிலேருந்து 6 மணி நேரத்தில் ஆகுங்க. பேட்டரி சார்ஜ் ஆகிடுங்க. 72 வோல்ட் சார்ஜ் ஆகும். 140 கிலோமீட்டர் போகுங்க. ஆமாம், வண்டியோட பாசிங் வெயிட் அதிகபட்சம் 320 கிலோங்க. வண்டி நல்லா கம்ஃபர்டபுளாக ஓடுறது. ஸ்போக்கி அப்படிங்கிற மாடலுங்க. ஸ்போக்கி அப்படிங்கிற மாடலுங்க. இந்த வண்டியில் ஃப்ரண்ட்டில் ஒரு பேஸ்கெட், இதில் வந்து 15 லிட்டர்லேருந்து 20 லிட்டர் வால்யூம் உள்ள பேஸ்கெட். பேக் சைடு ஒரு க்ளோஸ்டு பேஸ்கெட் கொடுத்துருக்காங்க. இதில் உள்ள தெர்மோகோல் அட்டாச்மெண்ட் இருக்குது. இது 50 லிட்டர் வால்யூம் கொண்ட பேஸ்கெட். டெலிவரிக்கு ஸ்விக்கி, டொமேட்டோ இது மாதிரி ஃபுட் டெலிவரிக்கு ரொம்ப வண்டி. அவங்களும் யூஸ் பண்ணலாம், கமர்ஷியலாக யூஸ் பண்ணலாம். சம் கஸ்டமர் கேட்குறாங்க, பேஸ்கெட்டை கழட்டி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லைங்க, நல்லா இருக்குது வண்டி. நல்லா இருக்குங்க. நல்ல ரோடு இருக்குது. 12 இன்ச்சு டயருங்க, 90 இன்ச்சு 12 இன்ச்சு டயருங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்க் பிரேக்கு. ஸோ பிரேக்கை பற்றி ப்ராப்ளம் நல்ல க்ரிப்போட இருக்குது. வண்டி கரெக்டாக நிற்குங்க. வண்டி நல்லா அழுத்தமான வண்டி. ஃபுட் ஸ்பேஸும் நல்லா இருக்குது. டெலிவரி பண்ணக்கூடியங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இதுலேயும் பொருள் வச்சுக்கலாம், இதுலேயும் பொருள் வச்சுக்கலாம், ஃபுட்டோட இதுலேயும் பொருள் வச்சுக்கலாம். முன்னாடி ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ஹேலஜன் பல்பு, நல்ல நம்ம ரயில் இன்ஜின் மாதிரி நல்ல கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நல்ல லோன் கொடுத்துருக்காங்க. நல்ல பவர் நல்லா இருக்குது வண்டிங்க. இண்டிகேட்டர் வந்து இண்டிகேட்டர் அவுட்டரில் பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலாக ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல் உள்ளே இருக்கக்கூடிய லைட்டு ஆரஞ்சு தாங்க. இதான் இதாங்க கீ கொடுத்துருக்காங்க. இதில் ஆட்டோ ரிமோட்டு, ரிமோட் சென்சிங், ரிமோட் சிஸ்டம், ஆன்டி தெஃப்ட் இருக்குங்க. ஆன்டி தெஃப்ட்டு ரிமோட் சிஸ்டம் இருக்குங்க. வண்டிக்கு இந்த இந்த பாக்ஸோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 50 லிட்டர் வால்யூம் கெப்பாசிட்டி. ஸோ என்ன பொருள் வேணாலும் வச்சுக்கலாங்க. ஃபுட் டெலிவரிக்கு உகந்த வண்டிங்க. பின்னாடி வந்து பேஸ்கெட் இருக்கிறதுனால நல்லா இருக்கும். கம்ஃபர்டபுள் இருக்கும். சில கஸ்டமர் பேஸ்கெட்டை ஃபுட் டெலிவரி இல்லாத கஸ்டமர் எடுத்தாங்கன்னா பேஸ்கெட்டை எடுத்து வச்சுட்டு அவங்க கேரியராகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். 4 போல்ட்டு தாங்க. கேரியராகவும் யூஸ் பண்ணி லக்கேஜ் கேரியராகவும் இதை யூஸ் பண்ணிக்க முடியுங்க. இதாங்க ஆக்சுவலாக பேக் சைடு வீல் ஹப் மோட்டருங்க. ஹப் மோட்டர் 2000 வாட்ஸுங்க. ஹப் மோட்டர் 2000 வாட்ஸ். பேட்டரிக்கு வாரண்டி? பேட்டரி வாரண்டி 3 இயர்ஸ் வாரண்டிங்க. சரிங்க. அல்லது 30,000 கிலோமீட்டர் வாரண்டிங்க. பேட்டரி 72 வோல்ட்டுங்க. 42 வோல்ட்டு, 42 AH, 72 வோல்ட் பேட்டரி. இருக்குங்களா? டயர் வந்து டயர் வந்து டியூப்லெஸ். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டியூப்லெஸ். டிஸ்க் பிரேக். ஓகே, தேங்க்ஸ்.